அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வலையொலி. ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு குடியுரிமை அளிக்க கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன, ஏன் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை அளிக்க கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். இனவெறி சிங்கள ஆட்சியாளர்களால ஈழத்தாயகத்துல நிகழ்த்தப்பட்ட கொடும் தாக்குதலிலிருந்து தப்பி உயிர் வாழ தமிழ்நாட்டுக்கு தஞ்சம் அடைந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு குடியுரிமை வழங்க உத்தரவிட கோரிய மனுவினை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது நமக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டில் குடியுரிமை கேட்க உங்களுக்கு இங்கே என்ன உரிமை இருக்கிறது என்ற உச்சநீதிமன்றத்தின் வார்த்தைகளும் நமக்கு மனவலியை தருது. ஈழத்தமிழ் மக்களின் தொப்புள் கொடி உறவுகளாம் 10 கோடி தமிழர்கள் நாங்கள் நிலைத்து வாழுகின்ற பெருத்த நிலப்பரப்பாம் தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தில் இருக்கிறது என்பதை விடவும் என்ன உரிமை அவர்களுக்கு வேணும்? இந்திய மாநிலங்களிலேயே அதிக வரி செலுத்தி நாட்டின் வளர்ச்சியிலும் ஒன்றிய அரசினுடைய வருமானத்திலும் பெருமளவு பங்களிப்பு செய்யும் தமிழர்கள் நாங்கள் இந்த மண்ணில் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை விடவும் என்ன உரிமை அவர்களுக்கு வேணும்? தமிழர்கள் நாங்கள் செலுத்தும் வரி பணத்தின் மூலம் என் மொழி புரியாத, என் இனம் அல்லாத யார் யாரோ இங்கு குடியுரிமை பெற்று வாழும் பொழுது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? சீன நாட்டின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து வந்த திபெத்தியர்களுக்கு இங்கு வாழும் உரிமை உண்டு. இந்திய நாடு அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் எண்ணற்ற வசதிகளை செய்து இங்கு வாழ்விக்கும் பொழுது அவர்களிடம் கேட்கப்படாத இது என்ன சத்திரமா என்ற கேள்வி எம் இன சொந்தங்களுக்கு மட்டும் குடியுரிமை கேட்கும் பொழுது எழுப்புவது ஏன் எழுப்புறீர்கள்? இந்த கேள்வியை பாகிஸ்தானிடமிருந்து வந்த இந்துக்களிடமோ திபெத்தியர்களிடமோ கேட்டுவிட முடியுமா? அடிமைப்படுத்தி ஆண்ட பல ஐரோப்பிய நாடுகள் கூட அடைக்கலம் தேடி ஏதிரியாய் வந்த ஈழத்தமிழர்கள் இந்தியாவினுடைய சீக்கியர்கள் உள்பட லட்சக்கணக்கான ஆதரவற்ற உலக மக்களை அள்ளி அரவணைத்து குடியுரிமை முதல் விளையாட்டு, அரசியல் உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் பங்கேற்க அனுமதியும் வழங்குகிறதே. அவர்களை விடவும் தங்கள் தந்தையர் நாடென நம்பி வந்த ஈழத்தமிழ் சொந்தங்களை காக்க வேண்டிய அதிக பொறுப்பும் கடமையும் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி நாங்கள் நேசித்து நிற்கும் இந்த நாட்டிற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் என்கிறீர்கள். உலகில் எல்லா நாடுகளும் இதே போல் சத்திரமா இந்த கேள்வி எழுப்பினால் அகதியான மக்கள் எங்கே சென்று வாழ்வது? இதில் எங்கே இருக்கிறது மானுடாரம்? இதில் எங்கே இருக்கிறது மனித உரிமை? புத்தனும் காந்தியும் போதித்தது இதைத்தானா? அசோகருடைய தர்ம சக்கரத்தை கூறியிலும் காந்தியை தேச பிதாவாகவும் கொண்டிருக்கும் இந்த இந்திய நாடு இப்படி சொல்வது முறைதானா? இதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம் நீதி என்றால் இதில் எங்கே இருக்கிறது மானுட உரிமை? ஈழத் தமிழர்களுக்கும் இந்திய நாட்டிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சொல்பவர்களுக்கு ஒரு கேள்வி. ஈழத்தாயக விடுதலை போராட்டத்தை அழித்தொழிக்க இந்திய பெருநாடு அமைதி படையை அனுப்பது ஏன் அனுப்புனீங்க? இதற்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா? பிறக்க ஒரு நாடு, உயிர் பிழைக்க ஒரு நாடு என்று அரசியல் காரணங்களால் அகதியாக்கப்பட்ட மனிதர்களுக்கு குடியுரிமை வழங்க மறுப்பீர்களானால் அவர்களிடம் குடிகொண்டுள்ள தனித்திறமைக்கு என்ன மதிப்பு இருக்கு? என்ன அங்கீகாரம் இருக்கு? அதனை தடுப்பது அடிப்படை மனித உரிமைக்கு எதிரானது இல்லையா? அகதி என்பதற்காகவே தனித்திறனை, விடாமுயற்சியை, கடுமையான உழைப்பை, வாழ்க்கை லட்சியத்தை அழிப்பது மனிதத்திற்கு எதிரானது இல்லையா? அகதியாக்கப்பட்டது அவர்கள் குற்றமா? அகதியாக்கிய நாட்டில் அவர்கள் பிறந்தது குற்றமா? அல்லது அடைக்கலம் தேடி இந்த நாட்டை நம்பி வந்ததுதான் குற்றமா? இந்திய குடியுரிமை இல்லாத ஒரே காரணத்திற்காக திருச்சியில் வாழ்ந்து வருகின்ற நீச்சல் வீராங்கனை தனுஜா உள்ளிட்ட எத்தனை ஈழத் தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறாங்க. பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தன்னகத்தை கொண்டு உலகிற்கு அன்பையும் அறத்தையும் போதித்து
ஞானிகள் பலர் வாழ்ந்த நாடானது நம்மை போல ரத்தமும் சதையும் உயிரும் கொண்ட சக மனிதர்களை இப்படி வெறுப்பு காட்டி விரட்டுவது முறைதானா? அவர்கள் தமிழர்கள் என்பதற்காக கூடுதல் சலுகையை இந்த நாடு தர வேண்டாம். குறைந்தபட்சம் அவர்கள் மனிதர்கள் என்பதற்காவது மனிதநேயத்தோடு நடத்தலாமே. எனவே கோடிக்கணக்கான ஏழை மக்களுடைய இறுதி நம்பிக்கையாய் திகழும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஈழத் தமிழர்களுக்கு முற்றுமுழுதாக குடியுரிமை வழங்க முடியாது என்ற தன்னுடைய தீர்ப்பினை மறு சீராய்வு செய்து குறைந்தபட்சம் அவர்களுக்கு தற்காலிக சிறப்பு குடியுரிமை அல்லது இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னும் தமிழர்களுடைய மனவழி போக்கிட வேண்டும் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது.